அது ஏதோ ஒரு பெட் மூட்டை இல்ல அழுக்கு துணியெல்லாம் சேர்த்து வச்சு துவைக்க கொண்டு போற மூட்டை இல்ல. கோயம்புத்தூர்ல இந்த 10 வயசு குழந்தைய கொன்னானுங்களே ரேப் பண்ணி, அந்த குழந்தையோட பாடி தான் அது. இத பத்தி கோயம்புத்தூர்ல ஒரு எம்எல்ஏ கிட்ட கேட்கும்போது, இன்னைக்கு மினிஸ்டர் ஆயிட்டாங்க அவங்க கிட்ட கேட்கும்போது, எங்க அங்க இறந்து போயிடுச்சு சில குழந்தை, அது என்னங்க நிலைமை அப்படின்னு கேட்கும்போது, சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். எதுனாலும் எங்க தளபதி பார்த்து பாருங்க. அதாவது அரசியல் வேண்டாம். இதே அம்மா கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பேசினாங்க தெரியுமா? எனக்கு இந்த பெண் அடிமை பண்ணீங்க இன்னைக்கு. அப்படி பெண் அடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? என்னைய ஒரு முறை கூட பேச விடல. அத்தனை கட்சி தொண்டர்களும் விரட்டி அனுப்பினாங்க. மக்களே, பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், பெண் அடிமை பண்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையா யோசிச்சுக்கோங்க. பெண்ணை அடிமைப்படுத்தினீங்க நீங்க. இன்னைக்கு இன்னும் குழந்தை, பெண் குழந்தை ரேப் பண்ணி கதறிட்டு குடும்பமே இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு கொந்தளிச்சுட்டு இருக்கு. ஒரு மினிஸ்டர் அதே பெண்ணு வாயால பேசினாங்க கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்கும்போது, அதாவது மினிஸ்டர் கிட்ட கேட்கும்போது, அரசியல் கேள்வி எல்லாம் வேணாம். ஏண்டா அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனைப்பட்டு ஒவ்வொரு குடும்பம் நிக்குது. எதுனால எங்க தளபதி கிட்ட கேளுங்க. இன்னைக்கு தளபதி அதை பத்தி ஏதாவது பேசுறாரா? அவருக்கு கடைசி வரைக்கும் இன்ஸ்டாகிராம், எக்ஸ் இங்கே போஸ்ட் போட்டு முடிச்சிருவாரு. ஒரு பேசவாத செய்யணும். ஒரு இன்சிடென்ட் நடந்தது தமிழ்நாட்டில். அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது. இந்த சோ கால்டு புளுத்தி இன்ஃபுளுசஸ் உங்களுக்கு பல பேரை தெரியும் மக்களே. இந்த டிவிக்கு ஓட்டு போடுங்கன்னு பல பேர் கூவிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய இன்ஃபுளுசஸ், சோ கால்டு புளுத்திகள் எங்க இன்னைக்கு அவனுங்க எல்லாம்? நான் தெரியாம கேட்கிறேன். எவ்வளவு விஷயம் இந்த 10 நாளில் நடந்துல ஒருத்தம் பேசினான். அதை பத்தி ஒருத்தம் பேசினானா? தளபதின்னு சொல்லி மாற்றம் வேணும்னு ஒவ்வொருத்தம் வர வச்சோம். அந்த மாற்றத்தை வர வச்ச ஒவ்வொரு இன்ஃபுளுசன்ஸும் ஒவ்வொருத்தம் மேனிபுலேட் பண்ணானே. இன்னைக்கு தப்பு இவ்வளவு நடக்குது. உன் வீட்டுல உன் தங்கச்சி எதுவும் நடக்க கூடாது. உன் தங்கச்சி, தம்பி ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா அன்னைக்கு எவ்வளவு வலியா இருக்கும். இன்னைக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணல. இதே ஆட்சியில இன்னைக்கு ஒரு தப்பு நடக்குது இல்ல, இவ்வளவு கொந்தளிக்கிறாங்கல்ல. எல்லாம் என்ன செத்துட்டீங்களா எல்லாரும்? ஒரு பேச்சு மூச்சு இல்லாம உட்காந்துருக்கீங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு அப்போஸ் பண்றதுக்கோ அதுக்கான கட்ஸ் கூட இல்லையாடா. எத்தனை பேர் பேசுனீங்களடா. நான் ஒரு காலத்துல நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் டைம்ல எல்லாம் ரீல்ஸ் ஓபன் பண்ணா ஃபுல்லா காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையை தான் சுத்திக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எங்கடா? முக்காவாசி பேர் தலைமறைவில் உட்காந்துருக்கீங்களாடா. எல்லாம் அனில் ஃப்ரை போட்டானுங்களா? நான் தெரியாம கேட்கேன். நானும் ஒரு ஃபேன் தான்டா. நானும் ஒரு ஃபேன் தான்டா. தப்பு பண்ணா, ஒரு தப்பு நம்மளை சுத்தி நடக்குதுன்னா தயவு செய்த வாய்ஸ் அவுட் பண்ணுங்கடா. தப்பே நடந்தாலும் எங்க அண்ணனுக்கு தான் நாங்க சொம்பு தூப்போம், நாங்க பூஜா தூப்போம். தயவு செய்து இருக்காதீங்கடா. நாளைக்கு நம்மளை நோக்கி தாண்டா இது வந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து ஓட்டு போட்டோம் ஒருத்தனை பிடிக்கும்ன்றதுக்காக அவன் என்ன செஞ்சாலும் கரெக்ட்னு சொல்லி தயவு செய்து பூஜா தூக்காதீங்க.